ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டீச்சர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய 6வது செமஸ்டரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கேட் ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு லேபில் இருக்கக்கூடிய 10 எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஃப்ராக்ஷனேஷன் காலம், பேட்ச் ரியாக்டர், செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், லாங் டியூப் எவாப்பரேட்டர், ரோட்டரி ட்ரம் ஃபில்டர், சிம்பிள் பைப்பிங் லேஅவுட் வித் 2D. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு 6 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா 2D பேஸ் பண்ணி நம்ம ட்ராயிங்ஸ் வந்து வரையணும். அடுத்த 4 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்ப்ரே ட்ரையர், அஜிடேட்டட் பேட்ச் ஸ்லைசர், அடுத்து சிம்பிள் பைப்பிங் லேஅவுட், அடுத்து லாஸ்ட்டாக P&ID ஆஃப் த டிஸ்லேஷன் காலம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3Dயில் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் செமஸ்டரில் டிப்ளமோ கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேம்பை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்ஸான ஆட்டோகேட் பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்ஸை ஈஸியாகவே நீங்கள் வரையலாம். 2Dயை விட 3D வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வரையலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கெமிக்கல் கேட் ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய 3Dயில் இருக்கக்கூடிய பைப் லேஅவுட் பை யூஸிங் 3D ஆட்டோகேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போது டெஸ்க்டாப்பில் இருந்து ஆட்டோகேட் 2010 இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே 3D மாடலிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். 2D டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன், 3D மாடலிங், ஆட்டோகேட் கிளாசிக், நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் 2D ட்ராயிங் வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ 3D மாடலிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3D ட்ராயிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்கலாம். ஸோ நான் 3Dயில் வரைய போகிறேன். ஸோ அதனால் 3D மாடலிங் சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ரைட் சைடில். இந்த டேப் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3D ட்ராயிங் நீங்கள் வரையறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாட்டமில் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், UCS ஐகான், கேப் விடாமல் டைப் பண்ணுங்கள், UCS ஐகான், ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்டர் த ஆப்ஷன் அப்படின்னு கேட்கும். ஆன், ஆஃப், ஆல், நோ ரீஜன், நிறைய ஆப்ஷன் வரும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா என் மட்டும் கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3D ட்ராயிங் வரைகிறதுனால நீங்கள் மேலே மெனு பாரில் இங்கே அன்சேவ்டு வியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் SE ஐசோமெட்ரிக், அதாவது சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ராயிங் வந்து வரையலாம். நம்ம என்ன ட்ராயிங்க்கு வரைய போகிறோம் அப்படின்னா, பைப் லேஅவுட். ஸோ ஒரு பைப்பை எப்படி நம்ம 3Dயில் வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைனை எடுத்துக்கணும். ஸோ மெனு பாரில் இருக்கக்கூடிய இந்த லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆர்க் ஷேப்லேயும் உங்களுக்கு லைன் வந்து வரலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் F8ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரும். ஒன்று வெர்டிக்கலாக வந்து இருக்கும், இல்லை இன்க்ளைண்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எந்த டைரெக்ஷன்லனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு லைனுக்கும் 90 டிகிரி செல்சியஸ், 90 டிகிரி ஆர்க்கில் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த டைரெக்ஷனில் ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். அந்த லைன் வரையும் போதே உங்களுக்கு வந்து அந்த லென்த்து வந்து காட்டும். எனக்கு ஆவரேஜாக ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 5 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் நான் வரைகிறேன். அதுக்கும் நான் ஒரு 8 வந்து கொடுக்குறேன். ஒரு 8 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. மறுபடியும் ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். அதுக்கு ஒரு 8 கொடுங்க, ஒரு என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 லைன் வந்து வரைஞ்சிருக்கிறேன்.
அதுக்கடுத்து எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து கட் ஆகிரும். ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே உங்களுடைய மவுஸில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூட அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். இதை நீங்கள் பைப் நீங்கள் 3Dயாக வந்து வரையணும். எப்படி வரையலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ஜாயினிங்லேயும் வந்து நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெனு பாரில், அதாவது ஹோம் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதாவது ஃபில்லட். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு இது வரும். அது என்னென்னா, செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அன்டு பாலிலைன் ரேடியஸ் ட்ரிம்மு இல்லைன்னா மல்டிபிள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆறு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா, ஸ்பெசிஃபை த ஃபில்லட் அப்படின்னு கேட்கும், ரேடியஸ் கேட்கும். நீங்கள் ஒரு 1 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனையும் செகண்ட் லைனையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 லைனுக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஒரு பிளெண்டு வந்து வரும். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். எப்படின்னா, ஃபில்லட்ங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் ஆர் என்டர் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து கேட்கும். நீங்கள் முன்னாடி கொடுத்த 1ங்கிறதே நீங்கள் கொடுங்க. 1 என்டர். இப்போது 2வது லைனையும் 3வது லைனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் 2வது லைனுக்கும் 3வது லைனும் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிளெண்டாக வந்து காட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கலாம். எங்கே இருக்குன்னா, ஹோம் பாரில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த சர்க்கிள் வந்து இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு கிளிக் கொடுத்து நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் உங்களோட ரேடியஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே சர்க்கிள் எடுக்கும்போதே கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெசிஃபை த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போயே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து ஒரு 5 வேணும் அப்படின்னா ஒரு 5 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ பெருசாக வருது. ஸோ இவ்வளோ பெருசாக எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணி டேட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். மறுபடியும் கிளிக் பண்ணும்போது எனக்கு அங்கே கீழே டயமீட்ரு ஆர் ரேடியஸ் கேட்குது. நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 5 கொடுத்தா எனக்கு பெருசாக வருதுனால நான் ஒரு 1 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சைஸில் எனக்கு ஒரு சர்க்கிள் வந்து வருது. ஸோ என்ன பண்ணுறேன், அப்புறம் இதே மாதிரி எனக்கு நிறைய சர்க்கிள் வந்து எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஒரு 1 கொடுக்குறேன், ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய ஒரு 10 சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா, இல்லை சர்க்கிள் போகிற கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணி அதை ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் கிளிக் கொடுத்து ஒரு கண்ட்ரோல் V கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து காப்பி ஆகிரும், பேஸ்ட் ஆகிரும். ஸோ மறுபடியும் பக்கத்துலேயே கூட நீங்கள் கண்ட்ரோல் V கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு 5-6 கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பைப் வரைகிறதுக்கு உங்களுக்கு ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து தேவைப்படும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, கோம் செக்ஷன்லேயே கோம் பார்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு ஒரு 2வது ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கீழே கொடுங்க. கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 4வது ஆப்ஷனாக உங்களுக்கு ஸ்வீப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் அப்படியே கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது மேலே ஹோம் செக்ஷனில் ஸ்வீப் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க. இந்த ஜூம் பண்ணி இந்த பிளெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். மேலே ஸ்வீப் கொடுங்க, சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ஸ்வீப்ங்கிற ஆப்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிரும். அடுத்ததாகவும் ஸ்வீப் கொடுங்க, சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள்,
இந்த பிளெண்டிங்கில் ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் வந்து என்ட்ரு கொடுக்காத பட்சத்தில் அது வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்வீப் கொடுத்துட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு தான் நம்ம பிளெண்டிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த பைப் வருங்க ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்வீப் கொடுத்து சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரு கொடுங்க. அடுத்து இந்த லைனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதில் எனக்கு ஒரு 3 சர்க்கிள் வந்து இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய பைப்பை வந்து நம்ம 3Dயில் இது 2D தான், அது 3Dயாக எப்படி மாற்றுறது அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2D வயர் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கான்செப்சுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பைப் மாடலில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்புங்கிற ஷேப் வந்துருச்சு. ஆனால் அதனுடைய இன்னர் பார்ட்டில் சாலிடாக வந்து இருக்குது. ஸோ இந்த சாலிட் வந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாக ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை ஹோல்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ ஒரு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரு பாயிண்ட்டும் உங்களுக்கு அவுட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த செல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே செப்பரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷெல்லாக வந்து மாற்றிக்கோங்க. ஹோம் செக்ஷன்லேயே வந்து இருக்கும். ஸோ செப்பரேட் வந்து இருக்கும், அது வந்து ஷெல்லை வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பார்ட்டில் தான் உங்களுக்கு ஹோல்ஸ் வரணுங்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட் பார்ட், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு பார்ட்டை இந்த இன்லெட் பைப்பை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதோடைய சென்ட்ரு பாயிண்ட்டை, அதாவது ஏதோ ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து கேட்கும். அதில் இந்த பைப்போட வேல்யூ என்ன கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ரேடியஸ் வந்து பார்த்தோம் 1 கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை விட நீங்கள் ஒரு 0.2 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0.2 அப்படி கொடுத்து ஒரு என்ட்ரு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்து இங்கே ஷெல் அப்படி கொடுத்துட்டா நீங்கள் அப்படியே உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எனக்கு அந்த சைடே வந்து நான் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடும் நான் அந்த ஹோல்ஸ் வந்து நான் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோம் பாரில் இருக்கக்கூடிய ஷெல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைட் பைப்பில் இருக்கக்கூடிய இந்த பைப்பை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதை ஜூம் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைட் சைடு இருக்கக்கூடிய சர்க்கிள் இங்கே தான் எனக்கு அந்த ஹோல்ஸ் வந்து வரணும். ஸோ அங்கே சென்ட்ரு பாயிண்டில் ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம வேல்யூ வந்து காட்டும். நான் மொத்தம் சர்க்கிளோட வேல்யூ நான் 1 கொடுத்துருந்தேன். ஸோ அதை விட நான் கம்மியாக தான் கொடுக்கணும். அப்போ அந்த ஹோல்ஸ் உடைய திக்னஸ் வந்து கம்மியாக கொடுக்கணும். ஸோ நான் வந்து அங்கே கொடுத்த மாதிரியே 0.2 கொடுக்குறேன். ஒரு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த தான் உங்களுக்கு ஒரு பைப்புடைய இங்கே வந்து செல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பைப்புடைய மாடல். அதாவது ஒரு பைப்பை 3Dயாக வரைகிறதுக்கு இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் டைமென்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனோட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த அனோட்டேட்லேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் இதுலேயும் வரையலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை 2Dயை மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து வரையலாம். எப்படி வரையலாம் அப்படின்னா நீங்கள் ஹோம் செக்ஷன் போயிட்டு இதை நீங்கள் 2Dயை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அனோடேட் எடுத்துக்கோங்க, டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் மேலே ஒரு வேல்யூ வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது காட்டும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில் ஒரு வேல்யூ வந்து வரைகிறேன்.
அது எவ்வளோங்கிறத இந்த சைடு வந்து காட்டும். அதே மாதிரி டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு இந்த டைமென்ஷன் வந்து இருக்கும். ஒருவேளை டைமென்ஷன் உடைய நம்பர் உங்களுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டி என்று வந்து கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் டிஎன் வந்து கொடுங்க. அது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதில் இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டெக்ஸ்ட்டுங்கிறதுல போயிட்டு மேலே 3வது ஆப்ஷன் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் இந்த 0.1800 கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் 1 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ சைஸ் வந்து 1 கொடுத்துக்கோங்க. கீழே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செட் கரண்ட் நீங்கள் கொடுத்துட்டு கீழே க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய வேல்யூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். இல்லை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கமெண்டில் போயிட்டு டி என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருந்தீங்க இல்லையா, நீங்கள் 0.55 அப்படி கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ்லையும் நீங்கள் 0.5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒரு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து மாறிடும், சைஸ் வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு மேலே 3D மாற்றுறதுக்கு ஹோம் செக்ஷன் போயிட்டு 2D ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதில் கான்செப்சுவல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3Dயில் பைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதில் பிரிண்ட் போடுறது எப்படின்னா நீங்கள் கீழே லேஅவுட் அப்படி இருக்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமோ இல்லை ரிஜிஸ்டர் நம்பரோ கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஏன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் டி கொடுத்து கூட நீங்கள் ஒரு நேமோ இல்லை ரிஜிஸ்டர் நம்பரோ டைப் பண்ணிக்கலாம். டி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகும். இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லை உங்களுடைய நேமோ வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் ஆகிரும். இதை போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைப் 3D வந்து லேஅவுட் வந்து வரைஞ்சிருக்கிறோம். ஸோ என்ன டைமென்ஷன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற என்னென்ன கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபில்லட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், அப்புறம் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம இங்கே இருக்க ஷெல் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வீப்ங்கிற ஒரு இது வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண யூசேஸ் ஐக்கான் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த 3Dயில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய மேஜரான கமெண்ட்ஸ். ஸோ இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் கேடு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம தொடர்ந்து வந்து போடுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.